வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். நாம தொடர்ந்து சனி பயிற்சி பலன்கள் லக்கணத்திற்கு பலன் பார்த்து கொண்டு வருகிறோம். இறுதியாக மீன லக்கணத்திற்கான சனி பயிற்சி பலன்கள். பொதுவா மீன லக்கணம் அப்படின்னாவே கழுவுற மீனில் நழுவுற மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து ஈஸியாக நழுவிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அவங்க ஈஸியா தப்பிச்சிருவாங்க. ஆனா அடுத்தடுத்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதே போல மீன லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வீட்டில் அந்த குழந்தை கடைசி குழந்தையாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் பிறந்து விட்டால் அது கடைசி குழந்தையாக இருக்கும். இது 70% சரியாக இருக்கும். முதல் குழந்தை ரேவதி நட்சத்திரத்துல பிறந்துருச்சு அப்படின்னா நீங்க அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கலாம். அது ஒரு தோஷ நிவர்த்திக்காக நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஆனா பெரும்பாலும் அந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா மீனம் காலபுருஷனுடைய கடைசி வீடு அப்படிங்கிறதுனால அந்த வீட்டுல அந்த குழந்தை கடைசியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதே போல மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவான் லக்கணத்திலே உச்சம் பெற காரணமாவதால் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். சில பேருக்கு அதிர்ஷ்டமும் உண்டாகும். பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இளைய சகோதரத்தை குறிக்கூடிய பாவாதிபதி அஷ்டமாதிபதியா வருவாங்க. தாயாரை குறிக்கூடிய 4ஆம் பாவகம் பாதகாதிபதியா வருவாங்க. தந்தையை குறிக்கூடிய சூரியன் 6ஆம் அதிபதியா வருவாங்க. மூத்த சகோதரனை குறிக்கூடிய கிரகம் விரையாதிபதியா வருவாங்க. ஸோ இப்படி குடும்ப உறுப்பினர்கள் யாருமே இவர்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பதற்கான வாய்ப்புகளை தரதில்லை. யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தன்னால் கட்டாயம் ஒரு மேல்நிலைக்கு அடைந்தே தீர்வார்கள். மீன லக்கணத்தில் பிறந்த நபர் ஒரு நாளைக்காவது சமுதாய அந்தஸ்தை சமுதாய பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு திறமையை அவர்களாக வளர்த்தி கொள்வார்கள். அதே மாதிரி பெண்கள் குழந்தை பிறந்தவுடன் படிக்க செல்வது இல்லை குழந்தை பிறந்த பிறகும் படிப்பதற்கும் வேலை செய்வதற்குமான வாய்ப்புகள் அதிகம் இவர்களை தேடி வரும். அப்படிப்பட்ட மீன லக்கண நண்பர்களுக்கு வருகின்ற சனி பெயர்ச்சியானது விரையாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் தன்னுடைய லக்கணத்திலே அமர்வது ஒரு தனிச்சிறப்பு. லக்கணத்திலே அமர்கின்ற சனி பகவான் தன்னுடைய நேர்மையையும் நிதானத்தையும் பொறுமையையும் சோதிக்க வந்தவனாக இருப்பான். இதுவரை செய்த தவறுகளையும் இதுவரை தெரிந்து அல்லது தெரியாமல் செய்த தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் தருவான். அதனால் அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். லக்கணத்திலே அமர்ந்த சனி பகவான் இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவகத்தையும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தையும் பார்ப்பதால் தொழிலில் கட்டாயம் இடமாற்றம் உண்டு. இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் நண்பர்கள் தாராளமாக இடமாற்றி தொழில் செய்யலாம். அதேபோல் 12ஆம் இடமும் 11ஆம் இடமும் வெளியூர் குறிக்கக்கூடிய பாவகம் என்பதால் வெளியூர் வேலைக்கு செல்ல காத்திருந்த நபர்களுக்கு இது ஒரு பெரும் வாய்ப்பாக அமையும். இதுவரை வேலைக்கு முயற்சி செய்து வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு தனி லக்கணத்திலே அமர்ந்து கட்டாயம் அதற்கான ஒரு வாய்ப்பை தருவார். மேலும் 7ஆம் பாவகத்தையும் பார்ப்பதால் இதுவரை திருமண தாமதமான நண்பர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பையும் உண்டு பண்ணி தருவார். இன்னும் 3 மாத காலங்களில் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் கட்டாயம் தீர்வு வரும். 7ஆம் அதிபதி லக்கணத்திலே நேசம் பெற்று இருப்பதும் அஷ்டமாதிபதியாக சுக்கிரன் லக்கணத்திலே இருப்பதும் கணவன் மனைவிக்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். அது இந்த 3 மாத காலத்தில் கட்டாயம் நிவர்த்தியாகும். அதே போன்று மாணவர்களுக்கு என்ன படிக்கலாம் என்ற குழப்ப நிலை இருந்தவர்களுக்கு இன்று ஒரு சரியான முடிவெடுக்கக்கூடிய நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். மேலும் இவர்கள் காதல் வயப்படாமல் இருப்பது சிறப்பு. ஏனென்றால் மீன லக்கணத்திற்கு இயற்கையாகவே காதல் சிறப்பதில்லை. காதல் திருமணங்கள் அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. இவர்களுக்குத்தான் அடிக்கடி காதல் மாறுவதும் அழகை பார்த்து காதல் வருவதும் வயது முதிர்ந்தவர்கள் மீது காதல் ஏற்படுவதும். எப்படின்னா, நான் 10வது படிக்கிறப்ப பிரேமா டீச்சரை லவ் பண்ணேன், காலேஜ் படிக்கிறப்ப கனகா டீச்சரை லவ் பண்ணேன் அப்படின்ட்டு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் மீது காதல் வரக்கூடிய லக்கணமும் இந்த மீன லக்கணம் தான். ஏனென்றால் குருவும் புதனும் வித்தையை கற்றுக் கொடுக்கும் குருமார்கள் ஆசிரியர்கள். அவர்கள் மீது இயற்கையாகவே இவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதனால் அவர்கள் மீது காதல் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும்.
இதில் சிக்கல் என்னவென்றால், சிறுபிள்ளை இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது என்பது போல இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காதல் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. அதனால் 10 பொருத்தம் பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. வீட்டில் பெரியவர்கள் சொல்லும் மணமகளை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துங்கள். இன்னும் 3 மாத காலம் மிக கவனமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து 3ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வதும், அதே 3ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியாக இருப்பதும் பரிவர்த்தனை யோகத்தில் இன்று மீன லக்கணம் இருக்கின்றது. இந்த பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வதை விட இந்த மீன லக்கணத்திற்கு அது பரிவர்த்தனை தோஷமாக ஏற்படும். ஏனென்றால் அஷ்டமாதிபதி நல்லதை செய்வது இல்லை. கட்டாயம் ஒரு சிரமத்தையும், ஒரு விபத்தையும், ஒரு தேவையில்லாத ஒரு அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். மே மாசத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது பிறகுதான் பெரிய ஒரு சிக்கலில் இருந்து தப்பித்தது போல் தோன்றும். மீன லக்கணத்திற்கு சத்ரு ஸ்தானாதிபதியான சூரியனும் உள்ளே நுழைகிறார். நல்லவர்களுக்கு ரொம்ப நல்லவன், கெட்டவர்களுக்கு ரொம்ப கெட்டவன் அப்படின்னு 2 பேர்த்த சொல்லலாம் ஜோதிடத்துல. ஒன்னு ராகு பகவான், இன்னொன்று சனி பகவான். ஏற்கனவே ராகு பகவான் அங்கே இருக்கிறார். போதாத குறைக்கு சனி பகவானும் உள்ளே நுழைகிறார். அப்பொழுது இந்த மீன லக்கணத்திற்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என 3 கிரக சேர்க்கையும் ஏற்படுவது மிக ஆபத்தான சூழ்நிலைகளைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இந்த 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இந்த கிரக திசை நடந்தாலும், இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது வருட கிரகங்கள் அதன் மீது வந்தாலும் பெரும் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு நாளாவது இவர்கள் அனுபவிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை தந்து விடுகிறது. அதனால் இந்த 3 மாத காலங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய லக்கணம் மீன லக்கணம். பொதுவாக மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய பிரச்சனைகளை எளிமையாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களிடம் உண்டு. இருந்தாலும் இந்த காலகட்டம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் கூட உங்களிடமிருந்து பிரிவதற்கும், உடன் உள்ள நண்பர்களோ அல்லது திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள்ளாகவோ சிக்கல்கள் ஏற்படுவதற்கும், சிலருக்கு அங்கு கண்டங்கள் ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே மீன லக்கணத்தில் பிறந்த நண்பர்கள் தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்ல மாட்டார்கள். மனதுக்குள்ளேயே போட்டு அடக்கி வைத்துக் கொள்வார்கள். ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பார், தண்ணீரிலே மீன் எழுதால் யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்களை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களிடம் சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட்டுட மாட்டான். கவலைப்படாதீங்க, கட்டாயம் பிரச்சனைகள் தீரும். இன்னும் 3 மாத காலம் மிக கவனமாக இருங்கள். சனி பகவானின் பரிபூர்ண நல்லாசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வையுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.